இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எது நிமித்தம் நாம் துன்பப்படுகிறோம், எது நிமித்தம் நாம் பாதிக்கப்படுகிறோம், அந்த துன்பத்தை எப்படி எண்ணி சகிக்கிறோம் என்பதை இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தீமை செய்து பாடுபடுகிறவர்களும் உண்டு, நன்மை செய்து பாடுபடுகிறவர்களும் உண்டு. தீமை செய்து அந்த செயலினாலே ஒரு துன்பம் உண்டானால் அதை நாம் சகிப்பதினால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. தீமை செய்து பாடுபடுகிற அனுபவம் என்பது அது அந்த செயலுக்காக கிடைக்கப்படுகிற தண்டனை. அதே நேரத்தில் நன்மை செய்து நீதி செய்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணது நிமித்தமாய், நன்மை செய்தது நிமித்தமாய், தேவனுடைய பார்வையிலே செம்மையாய் வாழ்ந்தது நிமித்தமாய் நாம் துன்பப்படுவோமானால், நிந்திக்கப்படுவோமானால், ஒதுக்கப்படுவோமானால் அதை நாம் சகிக்கும் போது அதனாலே நமக்கு மிகுந்த பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நாம் படுகிற துன்பங்கள், நாம் படுகிற பாடுகள் எல்லாம் நன்மை செய்து அதனாலே வந்ததா என்று கேட்டால் நிச்சயமா எல்லாமே அப்படி கிடையாது. எனவேதான் ஒரு ஆவிக்குரியவன் நிதானிப்பான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது எடுத்ததுமே நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால எனக்கு இந்த பிரச்சனை, நான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறேன் என்று சொல்லிவிட முடியாது. நிதானிக்கணும். எதனால, எதற்கு பிற்பாடு இப்படி ஒரு காரியம் வருகிறது? நன்மை செய்தது நிமித்தமாய், தீமை செய்தது நிமித்தமாகவா? நன்மை செய்தது நிமித்தமாக என்றால் சந்தோஷமாய் அதை எண்ணுங்கள். பின்னாட்களில் அது நமக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவானதாய் மாறும். வேதத்தில் பரிசுத்தவான்கள் அதை சகித்தார்கள், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எல்லார் மேலும் ஆண்டவருடைய கிருபை பூரணமாய் விளங்கினது. அவர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் தீமை செய்து துன்பப்படும் போது நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் வரும் பாடுகள், அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். காரணம் நம்முடைய செயலுக்காக கிடைக்கிற தண்டனை. ஆனால் ஒரு நாளும் தவறா எண்ணிவிடக்கூடாது. என்ன தவறா எண்ணிவிடக்கூடாது? இந்த சிக்ஷை நாளைக்கு எனக்கு பலனாக மாறப்போகிறது என்று எண்ணிவிடக்கூடாது. இந்த சிக்ஷை எனக்கு கிடைக்கிற தண்டனை, நான் செய்த தவறு நிமித்தம். இதை புரிந்து உள்வாங்கி செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் நன்மை செய்து பாடுபடும் போது அதனாலே பலன் உண்டு. எனவே நன்மை செய்வதில் ஒரு நாளும் சோர்ந்து போய் விடாதிருங்கள், அதை விட்டு விடாதிருங்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் வெளிப்பட, நற்கிரியைகள் வெளிப்பட அனுகிரகம் செய்வாராக. அது நிமித்தம் ஒரு பாடுகள், அது நிமித்தம் கஷ்டம், வேதனை, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் அதை குறித்து சோர்ந்து போய் நன்மை செய்வதை விட்டு விடாதிருங்கள். ஆமே, நீதி நிமித்தம் ஒரு துன்பம் உண்டானால் அது உங்களுக்கு பலனாக, நன்மையாக, தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமாய் அமையும். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்தி அவருடைய பார்வையிலே உகந்தவர்களாய் நம்மை நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, தீமை செய்து பாடுபடுவது அல்ல, நன்மை செய்து அது நிமித்த பாடுகளை சகிப்பது, அதுவே மேன்மை என்று இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல வழியில் எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.